நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் சோதனை சாவடிகளில் இ பாஸ் காட்டினால் மட்டுமே வாகன ஓட்டிகள் சுற்றுலா தலங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் குருசாமியும் கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் வெற்றியும் இணைந்திருக்கிறார்கள். குருசாமியிடம் தொடரலாம். குருசாமி, தற்போது எப்படி சோதிக்கப்படுது, யாருக்கெல்லாம் அனுமதி, ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்படுதா, இதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க? இ பாஸ் இங்க எடுத்திருக்காங்க, இன்னார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவபுரன் இன்று காலை முதல் இ பாஸ் நடைமுறையானது நீலகிரி மாவட்டத்தில் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கல்லாறு பகுதியில் இருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் மலைப்பகுதியில் இருந்து தான் நீலகிரி மாவட்டம் துவங்குகிறது. எனினும் இந்த சோதனைகள் மலைப்பகுதியில் நடத்தப்பட்டால் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும் என்பதன் காரணமாக கல்லாறு பகுதியிலேயே சோதனை சாவடியானது அமைக்கப்பட்டு இந்த வாகன சோதனையானது தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கே முகாமிட்டு இந்த வாகன சோதனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வாகனங்களில் இ பாஸ் பெறப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அதன் பின்னரே அனுப்புகிறார்கள். இ பாஸ் பெறப்பட்டிருக்கக்கூடிய இ பாஸ் முறையாக பெறப்பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மொபைல் மூலம் அதை ஸ்கேன் செய்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே வேளையில் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய நபர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை நிறுத்தி உடனடியாக அவர்களுக்கு இ பாஸ் பெறுவதற்கான பணிகளையும் அவர்கள் ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்களுக்கு அவர்களது புள்ளி விவரங்கள் அவர்கள் குறித்த தகவல்களை பெற்ற பின்னர் அந்த இ பாஸ் அவர்களுக்கு எடுத்து முடித்த பின்னரே அந்த வாகனமானது உதகை நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது. இ பாஸ் இல்லாத வாகனங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை நிறுத்தி இ பாஸ் முழுமையாக அதை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்தாலும் அவர்களும் கட்டாயம் இ பாஸ் வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அதிகாரிகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய நிலையில் அவர்களை சாலை செக் போஸ்டிலேயே நிறுத்தி அவர்களை இ பாஸ் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த பின்னரே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் இந்த நடைமுறையானது அமலுக்கு வந்திருக்கிறது. இது வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த நடைமுறையானது அமலில் இருக்கும். அதே வேளையில் கட்டுப்பாடுகள் என்று பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வரக்கூடிய நபர்கள் அனைவரும் கட்டாயம் இ பாஸ் எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை மட்டும் வலியுறுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து வரக்கூடிய நபர்கள் கட்டாயம் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. அதே போல வனப்பகுதியில் விலங்குகளுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்களையும் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகிறது. இதுபோன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பின்னர் இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 6 மணி முதலே இந்த இ பாஸ் நடைமுறையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 13 இடங்களில் இதுபோன்ற சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த சோதனை மையங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து நீலகிரிக்கு வருவதற்கான வழித்தடங்கள் இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய 13 வழித்தடங்களிலும் அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவா.